கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, பொறுமை என்று சொல்ல போகும்போது அடுத்த காரியம் ஆண்டவருடைய காரியத்துல எதுல பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய காரியத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும். அம்பல்னஸ் தாழ்மை மிக 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 தேவையாக இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. அதுலேயும் கிறிஸ்து ஆண்டவருடைய ஜனங்களாக இருக்கும் போது அவருடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கிறோம், அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் நம்முடைய ஜீவியத்தில். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற மனிதன் கிட்ட ரெண்டு காரியம் அவனிடத்துல இருக்க வேண்டும். ஒன்று, உண்மையில அவன் வழி நடத்துறவனாக இருக்கணும். அந்த உண்மை தேவனுடைய சத்தியத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். இரண்டாவது, அவனோட விசுவாசம் உண்மையாக இருக்க வேண்டும். faith must be true in his life. அவனுடைய ஜீவியத்துல அது உண்மையாக இருக்க வேண்டும். விசுவாசம் விசுவாசம் என்று சொல்வதும் ஆண்டவர் கிட்ட கேட்கிறது எதை கேட்கணும் என்றும் இருக்குது. இன்றைக்கு விசுவாசம் என்று சொல்ல போகும்போது கேட்கிறத விட, கேட்டு கேட்டு பெற்று கொள்றதை விட அந்த ஆண்டவர் சொன்னதை செய்கிற மனிதன், கேள்வி கேட்காம செய்கிற மனிதன், அவன் விசுவாசத்துல நிறைந்தவன். விசுவாசம் என்பது ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல. விசுவாசம் மிக வந்த ஒரு வார்த்தை. ஆண்டவர் அந்த விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கும்போது, நம்ம தேவ ஆலயத்துக்கு வரும்போது ஒன்று நினைக்கணும். யூதர்கள் சொல்வார், come we go to the Lord house. தேவனுடைய வீட்டுக்கு போவோம் என்று சொல்வார்களாம். தேவனுடைய வீட்டுக்கு போகணும் என்று சொன்ன உடனே அந்த ஆலயத்துக்கு போகும்போது பரிபூர்ண பரிசுத்தப்படுத்துவார்களாம். தன்னை அவர்கள் சுத்திகரித்துக் கொள்வார்கள் பரிசுத்தத்திலே. ஏனென்றால் தேவனுடைய ஆலயம் பரிபூர்ண பரிசுத்தமாம். தேவன் பரிசுத்தம். தாவீது சொன்னான், நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி, தேவ மனுஷன் தீர்க்கதரிசியாக இருந்தான். அவரிடம் சொன்னான், நான் உப்பரிலே வாழுகிறேன். அப்படின்னா பெரிய அரண்மனையில உல்லாசமாக வாழுகிறான். நான் உப்பரில இருக்கிறேன், என்னுடைய ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி தரையில கிடக்குது என்றான். அப்போ அதை சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசி நாத்தான் மிகவும் சந்தோஷப்பட்டு, உன் விருப்பம் அதை செய், உன் விருப்பத்தை நீ செய்ய ஆண்டவர். ஆனா அவனுக்கு தெரியாது தேவன் எதை நேசிக்கிறார் என்று. அப்போது அவன் கடந்து வந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனை வழிமறிக்க சொல்லுகிறார், தாவீது என்னுடைய தேவாலயத்தை கட்டக்கூடாது. நீ போய் சொல்லு தாவீது கிட்ட, எனக்கு தேவாலயம் அவன் கட்ட வேணாம், அவனுடைய குமாரன், அவனுடைய மகன் வருவான், ராஜாவாக அவன் கட்டுவான். ஐயா, தேவனை ஆராதிக்கிற நம்ம, தேவனுடைய வீட்டை தேடி வருகிறவர்கள், அந்த இடம் யாதுவாக இருக்கிறது, அது எதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய இடம்,
அந்த இடத்துக்கு போகிறவர் யாராக இருக்கணும், எப்படி போகணும் என்பதை சிந்திக்க வேண்டும். யூதர் சொல்வார்கள், கம் we go to the Lord house. சங்கீதக்காரன் கூட, வாருங்கள் தேவனுடைய வீட்டுக்கு போகும். என் இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனை ஓடி ஒரு ஜெப வீடு என்று. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, பின்பு அவர் சொன்னார், அதே தீர்க்கதரிசியே, நீ போய் சொல்லு தாவீதுகிட்ட, உன் கரத்தினால் என்னுடைய ஆலயத்தை நீ கட்டக்கூடாது, என் பரிசுத்த தலத்தை, அது பரிசுத்த தலம், உன்னுடைய கரம் கட்டக்கூடாது. உன் கரம் இரத்த கரை உள்ள கரம். ஆனா ஆண்டவரும் சரி, தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவும் சரி, யாரையும் பாவியை சுட்டி காட்ட மாட்டார்கள். அந்த இடத்துல தேவன் சொல்ல கிடையாது, தாவீதே நீ விபச்சாரத்தில் ஈடுபட்டாய், நீ யாரை கொலை செய்தார் என்று சற்று நேரம் சிந்திக்கணும். நீ கொலைபாதகம் செய்தவன். என்னுடைய ஸ்தலம், என்னுடைய ஆலயம் பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. அது ஒரு பரிசுத்தவான் தான் கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அதை விசுவாசிக்கிறவன் தான் அதை கட்ட முடியும். விசுவாசம் இருக்கணும். சாலமன் ராஜா உடைய காலகட்டத்திலே அவன் இஸ்ரவேல் ராஜபாரத்தை ஏற்றுக்கொண்டு அவன் இருக்கும் போது அவன் ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டுக்கொண்டான், ஞானத்தை கேட்டான், பெற்றுக்கொண்டான். ஆனா ஞானத்திலே இஸ்ரவேலுடைய சிம்மாசனத்தை அவன் அலங்கரித்தான். தேவனுக்கு கீழ்ப்பட்டு செயல்பட்டான். தேவன் அவனை ஆசீர்வதித்து அவன் ஆண்ட காலத்திலேயே, சாலமன் ஆண்ட காலத்திலேயே அங்க யுத்தங்கள் கிடையாது, கொலைகள் கிடையாது, பாவங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் நீதியாக நடந்தது. ஏன்னா தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ராஜா பரிபூர்ண பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். இருந்தான். ஆனா தன்னுடைய இருதயத்தை கட்ட மறந்தான். When we want to go to the Lord's house, ஆண்டவருடைய வீட்டுக்கு போகும்போது நம்முடைய இருதயம் யாதுவாக இருக்குது என்று நினைத்து பார்க்க வேண்டும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, அதாவது தேவ ஆலயத்தையே கட்டுனா தன் இருதயத்தை கட்ட மறந்துட்டானா. ஆனா அதை சொல்வது பெரிதல்ல. நம்மளுடைய இருதயம் யாதுவாக இருக்கிறது இன்னைக்கு என்று சிந்தித்துப்பார். பிறரை தூக்கெறிகிறது பெரிதல்ல, அதை சரி கட்டுறது தான் பெரியது. ஹல்லேலூயா. ராஜா சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது பெரிதல்ல, ஆனா அந்த சிம்மாசனத்தை அலங்கரிக்கிறது கர்த்தருக்காக இருக்கணும். ஹல்லேலூயா. மக்களுக்காக அல்ல. தேவ பயம் இருக்கணும் ராஜாவுக்கு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடக்கூடியவனாக இருக்கணும் ராஜா. இன்னைக்கு பாடின மகன் சொன்னார், பரலோக ராஜாவே. யார் அந்த பரலோக ராஜா? நீ தொழுது கொள்ள வருகிறது அந்த பரலோக ராஜாவை. நீ வாருங்கள் தேவனுடைய வீட்டுக்கு போவோம் என்று சொல்லி வருகிறீர்களே, அந்த வீடு ராஜாவுடைய வீடு. நீ யார் என்று அறிந்து கொள். உன்னை ஆராய்ந்து பார், உன்னை சோதித்து பார், உன் இதயம் யாதுவாக இருக்குது என்று. அப்போதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தாவீது ராஜா சொல்லுகிறான், ஆண்டவரை தேடி வருகிற மனிதன் பாக்கியவான். ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்கிற மனுஷன் கண்டடைகிறான்.
யாருக்கு அவன் யாராக இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறவன். ஜெப கூட்டத்துக்கு வருகிறோம், கேட்கிறோம். பட் ஆர் யூ பி a righteousness to God? ஆண்டவருக்கு உன் ஜீவியம் நீதியாக இருக்குதா? நேர்மையாக இருக்குதா? எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம். யாருக்கு தேவன் பிரியமாக இருக்கிறார்? யாரை குறித்து பேசுகிறார்? சங்கீதம் 11வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். That's the righteous man. துன்மார்க்கரையும் கொடுமையில் பிரிவுமானையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அவருடைய உள்ளம் வெறுக்கிறது யாரு? துன்மார்க்கன். நீ துன்மார்க்கன் அல்ல. நம்ம தேவனுடைய வீட்டை தேடி வருகிறவன் துன்மார்க்கன் அல்ல. அவன் நீதிமான் தேவனுக்கு. அந்த நீதியை சரிக்கற்றவனாக இருக்கணும். அந்த நீதியை சரிக்கற்ற மனிதன் சோதனைக்கு உட்படுத்தப்படுவான். கர்த்தர் நீதிமான அதிகமாக சோதிப்பார். ரொம்ப நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நான் சரியாகத்தானே இருக்கிறேன் ஆண்டவரே, நான் சரியாகத்தான், ஆனா எனக்கு ஒன்னொன்னு என் வாழ்க்கையில நடந்து கொண்டு வருகிறதே. அவன் தான் ஐயா பாக்கியவான். பாக்கியவான். சவுல் என்ற கொண்ட மனிதன் பவுல் என்று ரட்சிக்கப்பட்டவன்னு பேர் வைக்கப்பட்டான். ரட்சிக்கப்படாத மன்ன சவுல், ரட்சிக்கப்பட்டவன பவுல். இந்த பவுலை போய் இயேசு கிறிஸ்துவோடைய சீஷன்ல ஒருவனை போய் அவனுக்கு ஜெபம் பண்ணி, அவன் குருடனாக இருக்கிற அவனுக்கு ஜெபம் பண்ணி, அவன் குருடனாக இருக்கும்போது தான் 3 நாள்ல ஆண்டவர் இயேசு யார் என்று அறிந்தான். அவனுடைய விசுவாசம் இன்னதென்று புலன்பட்டது. அப்போது ஆண்டவர் அவனுக்கு அனுப்புகிறார் தேவனுடைய சீஷன்ல ஒருவன். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஐயோ அவனா சவுலா, உன் இனத்தையும் உன்னுடைய ஜனத்தையும் கொலை செய்ய வந்திருக்கிறான், கொண்டு போய் சிறையில போட வந்திருக்கான். அவனையா போய் நீ சுகம் கொடுக்க சொல்ற? அவனுக்கா நீ போய் கரத்தை வச்சு ஜெபிக்க சொல்ற? ஆண்டவர் சொன்னார், அவன் என் நாமத்தின் மித்தம் வேதனைப்படணும். என் நாமத்தின் மித்தம். That is not for Saul. சவுலுக்கு அல்ல. சவுல் என்ற பவுலுக்கு அல்ல. Those who are calling by God, those who love Jesus Christ, they will have to suffer for all his things. Whatever they want to live for Jesus Christ, those all will be suffer for God. கிறிஸ்தவன் என்று சொல்வது பெரிது அல்ல. விசுவாசம் என்று சொல்வது பெரிது அல்ல. விசுவாசம் என்பது கேள்வி கேட்கிறது அல்ல. ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவர் உன்னை நடத்தும் போது விசுவாசத்துக்கு கேள்வி அல்ல. விசுவாசத்தை அடங்கி தாழ்த்துறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. Today we say, I am. நான் ஒரு விசுவாசி. யாரு? நான் ஒரு விசுவாசிக்கு அர்த்தம் தெரியாம நம்ம சொல்றோம். ஹல்லேலூயா. நான் விசுவாசின்னு. நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லத்தான் விரும்புகிறேன். நான் ஒரு விசுவாசின்னு சொல்ல நான் விரும்ப மாட்டேன். ஏன்னா அது பாரமான கருத்துள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. அதை சிந்தித்து பார்த்தா அது குத்தம் ஈட்டிய போல. அந்த விசுவாசம் கேள்வி கேட்கிறது அல்ல, செயல்படுகிறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்டு செயல்படுகிறது தான் விசுவாசம். விசுவாசம் என்று இந்த வேதத்தை வாசிக்கிறோமே, இந்த வேதத்துல சொல்லப்பட்டது விசுவாசம். இதை செயல்படுத்துறது விசுவாசம். ஹல்லேலூயா. எங்க செயல்படுத்த? உன்னுடைய ஜீவியத்துல, உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்துறது.
ஒரு 3 பேரை நான் சொல்றேன், விசுவாசிகள். அவர்கள் சொல்லணும் விசுவாசி, தேவ விசுவாசி. தேவனுடைய விசுவாசினா அவன் விசுவாசம். நோவா, அவனை சொல்றோம், அவனுடைய விசுவாசத்தை பேசுகிறான். Who is Noah? ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது அதிகாரத்திலே ஐந்தாவது அதிகாரம். ஓகே, 5வது அதிகாரத்திலே ஐயா, ஆண்டவர் முதலாவது மனிதனுக்கு ஆயுளை குறைக்க ஒரு விஷயம் பாருங்க. ஈனோக்குக்கு 95 வயசு வரைக்கும் 112 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து மரித்து போனான். ஆனா ஆண்டவர் மனுஷனுடைய வயசையே குறைச்சார் 12வது வசனத்துல. 70 வயதான போது மகளாலை இறக்கிட்டார். 70 வயது. ஆனா இன்னைக்கு 86 வயதுன்னா நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். 15 வயசு எனக்கு கூட்டி கொடுத்துருக்காரு. ஆனா ஆண்டவர் 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆனா ஏதோ ஒரு காரியம் இருக்கு 86. ஆனா இந்த வயசுல நான் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை வயது வரைக்கும் அந்த கூட்டிக்கிட்டோ போய் ஜீவிக்கிறோமோ, உயிரோடு இருக்கோம், பெருமைப்படாதே. அதெல்லாம் ஆண்டவருக்கு நீ கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு இவ்வளவு ஆயுளை கூட்டி கொடுத்துட்டு நீ எனக்கு என்னடா செஞ்சேன்ட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை என்ன வேதம் வாசிக்க முடியும்? என்னடா இவனுக்கு வயசு இவ்வளவு, இவனுக்கு இவ்வளவு வயசு தான் நமக்கு. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, 2வது காரியம், ஆண்டவர் ஒரு காரியம் ஒன்று சொன்னாரு. அந்த காரியத்தை நீங்க பாருங்க. 11வது வசனத்தை பாருங்க, 6வது அதிகாரத்துல. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்படியே வாசிட்டாங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்து அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம். போதுமா? நீங்க அதெல்லாம் பாருங்க. ஆனா அந்த ஆண்டவர் சொல்லும் போது நோவா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டானா? ஆண்டவரை கேள்வி இருக்கா? ஆண்டவரே ஏன் இதெல்லாம் அழிக்கிற? என்ன சீர்கட்டு போயிருக்குன்னா என்ன அர்த்தம்? 3வது, நீ பேழையை உண்டு பண்ணி சொல்றீங்க, நான் மழையை பார்த்ததில்லை, என்ன வெள்ளத்தை பார்த்ததில்லை, பேழையை கட்ட சொன்னதில்லை. இந்த ஜோடி அந்த மிருகத்தெல்லாம் கொண்டாந்து அந்த பேழைக்குள்ள அடைக்க சொன்னிய, எப்படி நான் கொண்டு வருவேன் என்று கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? ஒரு அறிவாளி கேட்கணும்ல. கேட்டானா? ஒண்ணுமே சொல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்றோம், என்ன பேலை? நோவாவுக்கு பேலை. நோவாவுக்கு எங்கேருந்து பேலை வந்துச்சு? தேவனுடைய ஆண்டவருடைய பேலை ஐயாது. ஒரு விசுவாசி எவ்விதமாக இருக்கணும்,
எதை எப்படி செய்தோம் என்ற ஆண்டவர் அவனுக்கு அருள்வார். அல்லேலூயா. அவன் கேள்வி கேட்பதல்ல விசுவாசி. ஆண்டவரை கேள்வி கேட்பதல்ல, பிரசங்கத்தை கேள்வி கேட்பதல்ல, சபையை கேள்வி கேட்பதல்ல. அது ஆண்டவருடைய ஆலயம். ஆண்டவர் விசுவாசி கேட்க கூடாது, செயல்படணும். கேள்வி கேட்கிறவன் வேதத்தை கேட்கக்கூடாது. வேதத்தில் எழுதியிருக்கிற செயல்படுகிறவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. கேள்வி கேட்கிறவன் விசுவாசி அல்ல. இன்னைக்கு எல்லாரும் கேள்வி தான் கேட்கிறோம், எல்லாரும் கேள்வி கேட்கிறோம். ஆனா நோவா ஒரு கேள்வி கேட்கல. அவன் தான் ஐயா விசுவாசத்துல சிறந்தவன். அல்லேலூயா. அவனுடைய சிந்தையை வழி நடத்தினது தேவன். அவன் கைகளுக்கு எப்படி பேரையை செய்யுது என்று காட்டினது தேவன். அவன் அல்ல. அல்லேலூயா. எல்லாமே நடக்கட்டும், ஆண்டவருடைய சித்தம் என்று போறவனுக்கு விசுவாசி. அல்லேலூயா. அவன் பேழையை கட்டினான், எல்லாத்தையும் உள்ள கொண்டு போனான். அவனால அவனுடைய மகன்களும் மகள்களும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், ஒரு விசுவாசம் உள்ள மனிதன் செயல்பட்டான் என்று சொன்னால், கேள்வி கேட்காம அவன் ஆண்டவருடைய சொல்லின்படி நடந்தான் என்று சொன்னால், அவனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுப்பார், ஒரு பெரிய கிருபையை கொடுப்பார். அந்த கிருபை தான் நோவாவுக்கு கிடைத்தது. தேவன் சொன்னார் ஏதாம் தோட்டத்துல, பழகி பெருகள் என்று சொன்னார். ஆனால் இந்த ஜனங்களை பார்த்து நோவா காலத்துல கர்த்தர் அழிக்கிறதுக்கு வந்தார். ஒருவனை மூடல, ஆனால் நீதிமான் ஒருவனால தன் குடும்பம் பிழைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீதிமானாய் இருக்கிறவன் ஒரு குடும்பத்துல ஒருவன் இருந்தாலும் அவன் சரியாக அவன் குடும்பத்தை வழி நடத்தினா அந்த குடும்பம் தேவனுடைய பார்வைக்கு பிழைக்கும். ஹல்லேலூயா. பிழைத்தது ஐயா, அதான் விசுவாசம். கேள்வி கேட்காம இருப்பது தான் விசுவாசம். ஆனா தேவன் சொன்ன வார்த்தை எப்பவும் தரையில் விடுவார். பழகி பெருக என்று சொன்னாரு. அந்த வார்த்தை நோவாக்கோட முடியில், நோவாவோட காலத்துல, நோவாவோட குடும்பத்திலிருந்து புறப்பட்டது ஆண்டவருடைய வார்த்தை, சத்தியம் வார்த்தை. இன்னைக்கும் திரளாக இருக்கு. கணக்கு எடுக்க முடியாம திரளான ஜனங்கள் உலகத்துல திரண்டு கிடக்கிறார்கள். விசுவாசியே, நீ விசுவாசம் விசுவாசம் பேசுறியே, நீ ஏன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற? யார் ஒருவர் விசுவாசி என்று சொன்னார், முதல்ல போய் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்பட்டு செயல்படு, அதை செய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20. Hallelujah. We got a word to obey. We must have a faith in God's word, and we do it in our life. கேள்வி கேட்காதவன் இன்னொரு மனிதன். விசுவாசம் வேதனையை தாங்கக்கூடியது. பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாம தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டு தேவனுக்கு விசுவாசமாக நின்று அந்த வார்த்தையை செயல்பட்டான், நடத்தினான். அவன்தான் ஆபிரகாம். அவனுக்கு பேர் விசுவாசத்தின் தந்தை. Hallelujah. The father of faith. எங்கேந்து வந்தது? இந்த இடத்துல தான் ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே ஆபிரகாமே. கர்த்தர் 3 பேர்த்த அழைத்தார். ஆபிரகாமே, இன்னொன்னு
சாமுவேலே சாமுவேலே சாமுவேலே. மூணாவது சவலே சவலே சவலே. இந்த 3 பேரை கர்த்தர் வாயிலிருந்து வந்த பேர், இந்த 3 பேர் ஆண்டவருக்கு யாராக இருந்தார்கள் என்று முதல்ல தெரிஞ்சுப்பார். நீதிமான் மேலையும் மழை பெய்யும், துன்மார்க்கன் மேலையும் மழை பெய்யும். ஹல்லேலூயா. வெயிலும் அப்படித்தான் அடிக்கும். நீதிமானும் வாழ்வான், துன்மார்க்கனும் வாழ்வான். ஆனா இறுதியாக தேவனுடைய கருத்துக்கு போய் சேர்கிறவன் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரித்து பார்க்கலையே, ஏன் நம்ம பிரித்து பார்க்கிறோம்? ஆண்டவர் பாவி என்ற ஒரு மனிதனை பாவி என்று சொல்லவே இல்லையே. அவன் ஜீவியத்தை பார்த்து தான் சொன்னான், நீதிமான் துன்மார்க்கன். இயேசு எங்கேயாவது பாவின்னு சொல்லியிருக்காரா? நம்ம உடனே ஜெபிக்கிற மனுஷன் என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறவன் என்ன சொல்றான்? அவன் பாவி, அவன் செய்கிற பாவமாக்குறோமோ சொல்லாதே சொல்லாதே, ஜெபம் பண்ண அவனுக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு அவன் மேல் பாயணும். ஆண்டவருடைய வார்த்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் மனம் திருந்த வேண்டும். And he have to return to God. நான் 4 காரியத்தை சோதித்து பார்த்தேன், ஆராய்ந்து பார்த்தேன். அதுக்கு வசனத்தை தேடிக்கொண்டிருக்கேன். 1, தேவனுடைய வீடு. 2வது ஆராதனை, worship. 3வது ஜெபம். 4வது பரிசுபாவம். இதுல என்ன ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு? அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம யாராக இருக்கணும் என்று கேள்வி எழுப்பி இருக்கிறேன். I have to receive this blessing from God. But what is that? வேதத்தை தேடு. ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார். அந்த ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை வாசிக்க போது, ஐயோ, விதமான ஒரு ஆண்டவர் இருக்காரா? இப்படி உள்ள ஒரு ஆண்டவர் இருப்பாரா? ஆசீர்வாதத்தை பார்த்தோம். ஆபிரகாம் அழைப்பின் ஆசீர்வாதம். அந்த ஆபிரகாமை தான் கர்த்தர் சோதிக்கிறார். விசுவாசத்தின் தந்தை எதில் சோதிக்கப்படுகிறான்? அவனுடைய விசுவாசத்துல. ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசத்துல. அவனுடைய இருதயம் யாதுவாக இருக்குது? ஆண்டவருக்கா அல்ல அவனுக்கா? ஆண்டவருக்கு முதலிடமா, அவனுடைய பிரியத்துக்கு முதலிடமா? ஆண்டவருக்கு பாசத்துக்கு முதலிடமா? ஆண்டவருடைய பாசத்துக்கு, தன்னுடைய பாசத்துக்கு முதலிடமா என்று சோதிக்கப்படுகிறான். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஒரே குமாரன் ஈசாக்கே, நான் சொல்ற இடத்துக்கு போ, அந்த இடத்துல உன் மகனை எனக்கு சர்வாங்க பணி கொடு. ஆண்டவர் கிட்ட ஆபிரகாம் கேள்வி கேட்டானா? வேதவாசிக்கு கேட்டானா? ஐயோ, நீ கொடுத்தது தானே, நான் உன்கிட்ட வேண்டி கேட்டேன், அந்த ஒரே மகனை, நீ என்னுடைய சந்ததி, என் வம்சத்தை தலைக்க வந்தவன், அவனை கேட்கிறிய ஆண்டவர் கொடுத்து கேட்கிறிய கேட்டானா? இல்லை. God gave him 36 hours to think. 36 hours he suffered. 36 hours he kept God's secret in his heart. When I read, I find out this. When I read the Genesis chapter 22, I find out. நான் வாசித்தேன் அந்த 22வது அதிகாரத்திலே
ஆண்டவருடைய காரியத்துக்கு ஆபிரகாம் யாராக இருந்தான் என்று. ஆண்டவர் அவனுக்கு 36 மணி நேரம் கொடுத்தா, that means 24 hours, 24 hours, 24 hours. எத்தனை ஹவர்ஸ்? இந்த சந்தேகத்துல நினைக்காதன்னு நான் எப்பவுமே சொல்றேன். சொன்னா ஒண்ணு சொல்லிட்டு தவறுனா ஏத்துக்கோ, இல்லைன்னா சொன்ன ரைட்டா ரைட்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான். இந்த எத்தனை ஆகுது? நான் தான் 36 சொன்னேன், நீங்க சொல்லுங்க. காலையிலே உழுவம் பண்ணிக்குதம்மா, சொல்லுங்க. 24, 24, 48, அப்புறம் அப்பா அதுக்கு முன்ன நான் 36. யாராவது என்ன ஓன் பண்ணீங்களா? ஏன் சொல்லுங்க, ஒன்றும் சொல்லக்கூடாது. நீ இதுக்கு ஆண்டவருக்கு பதில் சொல்லணும். நான் யாரா இருந்தா என்ன, ராஜாவா இருந்தாலும் என்ன, ராஜாவா தப்பு தப்புன்னு சொல்லி கர்த்தர் ஓகே. இதுதான் வாயமுட்டு உட்காந்து நானும் கேட்டேன், எப்பா நம்ம இந்த வார்த்தை சொன்னோம்னா நம்மள மடையன்னு நினைச்சுக்குமா, சொல்லிட்டு போறான்னு தான் 36. கர்த்தருக்கு பிரியான மாம பிள்ளைகளே, ஆனா அவன் தானே ஐயா விசுவாசி. தன் மனைவி கிட்டேயும் சொல்லல, தன் வேலைக்காரன்கிட்டையும் சொல்ல. 3 நாள் ஆண்டவர் 72 மணி நேரம் டைம் கொடுக்கிறார், அவனை சோதிக்கிறார். 72 மணி நேரம். நம்ம 1 மணி நேரத்துல ஏதோ நடந்து ஆண்டவர் ஏன் சோதிக்கிறார்னு கேட்டுருவோம். ஆனா அவன் தான் ஐயா விசுவாசம். அவனுக்கு விசுவாசித்தன் தந்தை என்று பெயர் கொடுத்ததே சரிதான். ஒண்ணுமே சொல்ல போகிறான். ஆனா அவன் இருதயத்தை கத்தியால குத்துற மாதிரி மகன் கேட்கிறான், அப்பா தகனப்பள்ளி கொடுக்க எல்லாம் இருக்கு, விரவு இருக்கு, கோடாலி இருக்கு, அருவா இருக்கு, என்ன எல்லாம் இருக்கு, ஆடு எங்கப்பா? ஆடு எப்படி இருக்கும் அவனுக்கு? நீ தாண்டா அந்த ஆடு அப்படின்னு சொல்லியிருப்பானா? அப்புறம் சொல்லல. மகனையும் பிரியப்படுத்தினான், மனைவியும் பிரியப்படுத்தினான், தன்னுடைய ஆண்டவரை அதிகமாக பிரியப்படுத்தி வாயை திறக்காம விசுவாசத்தில் நின்றா கர்த்தர் செய்வார் என்று. அப்போ மகன் சொல்றான், கர்த்தர் பார்த்து கொள்வார். இட் இஸ் கால்ட் தி ஃபேத் ஆஃப் காட். அதான் ஆண்டவருடைய விசுவாசம். ஆபிரகாம் நின்றான், எல்லாத்தையும் சரிக்கிட்டு. ஆபிரகாமோட மகன் 12 வயசு. அந்த காலத்துல 12 வயசுல எவ்வளவு வேகமா இருந்திருப்பான் தெரியுமா? அந்த காலத்துல 12 வயசுலாம் கல்யாணம் பண்ணி வைப்பானுங்களாம். அப்போ அந்த மகன் இந்த கிழட்டு 100 வயசுக்கு மேல உள்ள கிளவிட்டு நான் ஒரு அட்டி கொடுத்துட்டு போயிருந்தானா சறந்துருப்பான். மழையிலன்னு கீழே உருண்டிருப்பான், ஓடி இருப்பான். மடப்பையன் ஆண்டவர் அப்படி என்ன போய் மதி கொடுக்குறான் அப்படின்ட்டு. இல்லையா, that the son of obedience, கீழ்ப்பட்ட மகன், தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டவர். இது எதை குறிக்குது? இது எதை குறிக்குது? உங்களால சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட அந்த மகன் தகப்பட்ட கேட்கிறான், ஆடு இல்லையப்பான்ட்டு. ஆண்டவர் பார்த்துக்குவார்னு சொல்லும் போது அந்த மகன் எதை குறிக்குது? அதான்யா, மகன் மேல் பிள்ளைங்க மேல் பாசம் காட்டுங்க. தகப்பனோட வார்த்தைக்கு புள்ள கட்டுப்பட்டு இருக்கிறதாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு காலத்துல என் மகனை நான் ஓங்கி அரைஞ்சேன் 12:30 மணிக்கு. இப்ப மணி என்னடான்ட்டு ஒரு வார்த்தை பேசல. இன்னைக்கு ஓங்கி அரைஞ்ச என்ன சும்மா திருப்பிட்டு கொடுப்பான்.
என்ன அவனுக்கு 54 வயது ஆச்சே. இன்னைக்கு போய் செய்ய முடியுமா? கேட்க முடியுமா? அவனை அரைஞ்சு அவன் பொண்டாட்டியே பாஞ்சிட்டு வந்துருவான். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள். ஆனா அந்த மகன் அவன் கீழ்பட்டு இருந்ததை கர்த்தர் கேட்கிறார். கீழ்பட்டு இருந்தது. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் அவனை பார்க்கும்போது கடைசி மட்டும் ஆண்டவர் வாய் திறக்கல. அவன் விசுவாசத்தை சோதித்தார். எல்லாம் முடிஞ்சு கட்டாளி அந்த அருவாவை ஓங்கும் போது தான் ஆட சொன்னார், ஆபிரகாமே பிள்ளையாண்டா மேல கையை போடாத, விசுவாசியாக இருந்தோம் என்று சொன்னார். விசுவாசமா இருந்தா கடைசியில ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, ஆண்டவர் செய்வார். இதே பக்வா ஸ்ட்ரீட்ல கேத்தலிக் கோயிலுக்கு முன்னால போய் நின்றவனா என் மனைவி கூட தெரியாது. கடந்தொல்ல, பல பிரச்சனை. ஒரு புள்ள இருக்குது எனக்கு, என் மகன் பிறந்த புள்ள. செத்து போலான்னு நினைச்சேன். ஆனால் அந்த ஆண்டவர் என் மனைவி மூலியமாக எனக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் என்னை அழைத்தார். கொஞ்ச நாள்லயே அந்த ஊழியத்துக்கு ஜீவானந்தத்தோட மீட்டிங் பெறும்போது போனேன். நடந்து நானே போனேன். அவரையா கூப்பிட. ஆனா ஒப்பு கொடுத்தேன். இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்னை நிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. My faith in God. நான் அவரையே தான் விசுவாசத்துல நம்புவேன், ஜெபம் பண்ணுவேன். என்னை ஆண்டவர் பல தேசத்துக்கு கொண்டு போனார். என்னுடைய சம்பாதிக்கிற காசுல இருந்து அவர் என்னை கொண்டு போல, அவர் கொண்டு போனார். ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட கொண்டு போயிருக்குது என்று நானும் பார்த்து நன்றி சொன்னேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். நினைப்பு வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவேன். ஒரு தடவை அல்ல, பல தடவை சொல்லுவேன். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆபிரகாம் செய்ததுக்கு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அவனை ஆசீர்வதித்தார். ஆனா ஆண்டவர் சொன்ன பூமியை அவனுக்கு கொடுக்கல. ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் பலி கொடுத்தான். அந்த மகனை கர்த்தர் ஒரு பெரிய இவனாக ஆக்கல. ஆனா ஆபிரகாமுடைய பேரன் யாக்கோப்புடைய மகனுடைய இதுல ஆண்டவர் அவனை ஒரு செல்வாக்கு உள்ளவனாக ஆக்கினார். அவன் யார் என்று வெளிப்படுத்தி காட்டினார். யாரால்? ஆபிரகாம் செய்த தியாகத்தினால். அல்லேலூயா. அதான் யோசேப்பு. யோசேப்பு எகிப்துக்கு போனான். யாராக இருந்தான்? பார்வோனுக்கு 2ஆவதாக வந்தான். அல்லேலூயா. அவனை வச்சு ஆண்டவர் எத்தனை ஜாதியை போஷித்தார். அல்லேலூயா. 7 வருஷம் என்ன பஞ்சம். அவனை வச்சிட்டு ஆண்டவர் எகிப்துல இருக்கும்போது ஆண்டோட ஜனமாகிய கர்த்தர் 70 பேரை எகிப்து கொண்டு போனார். அல்லேலூயா. எகிப்திலிருந்து வெளியாகி வரப்போகும்போது அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து கொண்டு வரும்போது 5000 ஆம்பளைங்கள், 5 லட்சம் ஆம்பளைங்கள், 500,000 men, women, children கணக்கு பண்ணாம. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவன் உண்மைத்துவத்துல இருந்தான், அவன் விசுவாசத்துல இருந்தான். ஆண்டவர் சொன்னதை செய்து முடித்தான். அவன் அதுக்காக அவனுடைய பேரன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அவனுடைய பேரனுடைய மகனை யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் பொறுத்திருந்தான். அல்லேலூயா. He wait and wait and wait. அவனுடைய அறிக்கட்டை, அவன் கனவுல அறிக்கட்டை பார்த்தான், நட்சத்திரத்தை பார்த்தான், யாருமே நம்பல. ஆனா அந்த காரியம் எல்லாம், அந்த தரிசனம் எல்லாம் நிறைவேறதுக்கு எவ்வளவு நாள் பிடித்தது?
15 வயசுல எகிப்துக்கு போனான், 17 வயசுல எகிப்துக்கு போனான். இன்னைக்கு யார்? ஆனா யோசேப்பை பத்தி நம்ம யாருமே ரொம்ப பேச மாட்டோம். ஆனா யோசேப்பு எதனால அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வந்து சேர்ந்ததுன்னா ஆபிரகாமோட விசுவாசம். அல்லேலூயா. ஆபிரகாமோட விசுவாசம். இன்னைக்கு நான் யாராக இருக்கிறேன்? விசுவாசம் என்பது லேசான காரியம் அல்ல. It's not easy way. We can say, I have a faith, I have a faith. Your faith must be in your troubleness. பிரச்சனையில உன்னுடைய விசுவாசத்தை நீ காட்டணும். உன்னுடைய வியாதியின் காலகட்டத்தில் உன்னுடைய விசுவாசத்தை காட்டணும் ஆண்டவருக்கு. உன்னுடைய மீற முடியாத தவிக்கும் நிலையில நீ உன்னுடைய விசுவாசத்துல நிக்கணும். அல்லேலூயா. ஸ்டேவன் அவனுடைய விசுவாசம் எந்த இடத்துல வெளிப்பட்டது? அங்க கூடியிருந்த ஜனங்கள்லாம் கல்லிட்டு அடித்தார்களே, அங்கதான் அவனுடைய விசுவாசம் வெளிப்பட்டது. யாருக்காக அவன் நின்றான் என்று வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. God is great. When I read all these things, நேற்று மத்தியானம் வரைக்கும் 3 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல 3-4 மணி நேரம் வேதத்தை சிறப்பிட்டேன், வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள், இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் யாதுவாக இருக்கு? உங்களுடைய விசுவாசம் யாதுவாக இருக்கு? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, தேவ விசுவாசத்துக்குள்ள போறது ஒரு லேசான காரியம் அல்ல. கர்த்தர் யோபு ஆசீர்வதித்தார், அவனை நீதிமான் என்று சொன்னார். சன்மார்க்கன், உத்தமன், நீதிமான். ஆனா கர்த்தர் அவனை நீதியைத்தான் சோதித்தார். அல்லேலூயா. அவனுடைய நீதியை சோதித்தார். அவனுடைய உத்தம மார்க்கத்தை சோதித்தார். விசுவாசி என்று சொல்லக்கூடியவனுக்கு கர்த்தர் கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா? உத்தமனும் சன்மார்க்கனும் நீதியாக இருக்கிறது. இது 3 காரியம் நம்மளோட வாழ்க்கையில் இருந்தா ஆண்டவரை நம்ம சேவிக்க முடியும், நம்ம ஆராதிக்க முடியும், ஆண்டவருக்கு பணிவிட செய்ய முடியும். இது 3 இல்லைன்னா ஆண்டவருக்கு பணிவிட செய்ய முடியும். எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவருக்குள்ள போகும்போது தன் இருதயத்தையே ஒடுக்கணுமா? ஏன் எழுதிகள் ஆண்டவர் அப்படியே சொன்னாரு? ரத்த புள்ளி வாங்குறவரா? சரீரத்தை ஒடுக்கி கேட்கிறவரா? அது இந்துக்களுக்கு, உங்களுக்கு அல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு வைராக்கியம் தான் தேவை. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு வைராக்கியம் தேவை. அந்த வைராக்கியம் இந்த வேதத்தை தாங்கிறது தான். அல்லேலூயா. இந்த வேதத்தை செயல்படுகிறது தான். இந்த வேதத்தை மற்றவனுக்கு போதிக்கிறது தான் அது வைராக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை, God has given you the word. Old Testament விட New Testament ஆண்டவர் has given the life, the word of life to you. Hallelujah. Hallelujah. Old Testament New Testament ஆண்டவர் கொடுத்தது ஜீவிய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தையா. நியூ டெஸ்டமென்ட். He gave his life for that. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார் அதுக்காக. Where are you today? Where are you today? இன்றைக்கு
சந்தோஷப்படுகிறேன் என் திருச்சபையை பார்த்து. மன்னிக்கணும், ஏன் திருச்சபை இல்லை? ஆண்டவரோட திருச்சபை. நீங்க என் விசுவாசி இல்லை, ஆண்டவரோட விசுவாசி. அல்லேலூயா. நீங்க என் பிள்ளைகள் இல்லை, என் ஜாதி இல்லை, ஆண்டவரோட ஜாதி. அல்லேலூயா. ஆண்டவரோட பிள்ளைகள், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, டுடே மேக் டெசிஷன். ஒரு உறுதிமொழி எடு, ஆண்டவருக்கு ஒரு உறுதிமொழி எடுங்க. இங்க வாங்க, நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் பழைய காலம். அதை சொல்லி சொல்லி நான் ஏமாந்து போனேன் ரொம்ப பேருக்கு. தான் ஊழியத்துக்கு வர்றோடனே ஒருத்தன் 3-4 தடவை என்கிட்ட வந்து ஜெபிச்சிருக்கான் இதே சபையில. நான் சொல்ல மாட்டேன் பேர். ஐ எம் நாட் பிலீவ் இன் ஹியூமன்ஸ் word. He have to prove himself in the church. திருச்சபையில் அவன் வெளிப்படையாத ருஜிப்படுத்தினா தான் அவனை நம்புவான். ஹல்லேலூயா. And the same thing, God is looking for you. Come. I don't want you to come here to give promise to God. நீங்க ஆண்டவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க வேணாம், வாக்குத்தத்தத்தை செய்ய வேணாம், உறுதிமொழி கொடுக்க வேணாம். உங்க இருதயத்துக்குள்ள நீங்க உறுதிமொழி கொடுத்து நீங்க செயல்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா உங்களை வர சொன்னா இல்லை, இதுக்கு இவ்வளவு பேர் ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, அன்னைக்கே முடிஞ்சு சபையோட ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை எழுந்து நெல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.